ஜில்லா போர்டு தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் தங்களுக்கான தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். பெரும்பாலான உறுப்பினர்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான் ஜில்லா போர்டு தலைவராக வேண்டும் என்று விரும்பினார்கள். அப்போதே 27 வயதிலேயே ஜில்லா போர்டு தலைவராக வர வேண்டும் என்ற வாய்ப்பு பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு வந்தது. ஆனால் அவருக்கோ பதவி ஆசை இல்லாத காரணத்தினால் அதை இன்னொருவருக்கு விட்டு கொடுத்தார். காங்கிரஸ் மேலிடத்தின் செல்வாக்கு பெற்ற சுப்புராயன் ராஜபாளையத்தைச் சேர்ந்த PS குமாரசாமி ராஜாவை தலைவராக்க வேண்டும் என்றார். தேவருக்கு எந்த பதவி மேலும் ஆசையில்லை அப்போதே. அது மட்டுமல்லாமல் கட்சியின் முடிவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்றும் நினைத்தார். அதனால் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை குமாரசாமியின் பெயரை தலைவர் பதவிக்கு முன்மொழிந்தார். அப்போது தேவர் யாரை முன்மொழிகிறாரோ அவரைத்தான் தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள். வெறும் 27 வயதிலேயே காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாட்டின் ஆளுமையாக உயர்ந்தார் தேவர். காங்கிரஸ் உறுப்பினர்கள் பலரும் தேவர் அவர்களின் பெருந்தன்மையை பாராட்டினார்கள்.